அதே மாதிரி அபிராமி அந்தாதியே நம்ம படித்தோம் அப்படின்னா சௌந்தர்ய லகரிக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சௌந்தர்ய லகரி எப்படி இருக்குன்னா அம்பாளுடைய அழகை வர்ணித்து 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 பாடியிருப்பாங்க. இந்த அபிராமி அந்தாதியை நான் படிக்கும்போது எனக்கு தோணுனது என்னென்னா, இந்த அபிராமி பற்று இப்படி அநியாயத்துக்கு அம்பாளை ரசிக்கிறாரே, இது சிவபெருமானுக்கு தெரியுமா? இப்படி ரசிக்கிறாரு. அம்பாளுடைய தொடை எப்படி இருக்கும், அவளுடைய வயிறு எப்படி இருக்கும், அந்த வயிறில் இருந்து வரக்கூடிய அந்த தோல் பகுதி எப்படி விரிஞ்சிருக்கும், அதை அவர் ஒரு பாட்டில் ஊமைக்கு சொல்லுவார், அல்குல்னுவார். அல்குல்னா அந்த படம் விரித்து ஆடுது இல்லையா, இந்த இடம் இடுப்பு சின்னதாக இருக்குமா, இப்படி இப்படி மேலே வந்து இப்படி இந்த தோல் படர்ந்த தோலாக அம்பாள் அப்படியே கம்பீரமாக உட்காந்துருப்பாளாம். பாம்பு படம் எடுத்தா, அதாவது கீழே ஒரு சின்ன பாகத்துலேருந்து ஆரம்பித்து அந்த படம் எடுத்து நிற்கிற மாதிரி அவளுடைய தனங்கள், அந்த மார்பகங்களை எதோடெல்லாம் அவ்வளோ அழகாக பொருத்தி சொல்லி அபிராமி அந்தாதி படிக்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, நம்மளும் உடம்பை நல்லா வச்சுக்கணும்,